என்ன பண்றது என்ன பண்றது? இந்த சால்ட் எங்க கிடைக்கும்? யூனிவர்ஸ் பூரா தேடிட்டேனே, சால்ட் எங்க இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியலையே. டாக்டர் த்ரில் எந்த நேரத்துலயும் இங்க வருவாரு. ஒருவேளை இதை சீக்கிரமா கண்டுபிடிக்கலனா அதோட டாக்டர் த்ரில் என்ன ஒரேடியா அழிச்சிடுவாரு. எஸ், தப்பிச்சிட்டேன். நல்ல வேளையா எனக்கு சால்ட் கிடைச்சிடுச்சு. நான் தப்பிச்சிட்டேன். என்ன சால்ட் கிடைச்சதா? ஆமா டாக்டர் த்ரில், நமக்கு எர்த்ல வேதா சிட்டில அந்த சால்ட் இருக்கு. நான் தான் டாக்டர் த்ரில், எல்லாரையும் ஆக்கிடுவேன். பிரமாதம் டாக்டர், அருமையான செய்தி. இப்ப நான் இந்த பைரோனியம் பவரை தயார் பண்றத யாராலையும் தடுக்க முடியாது, யாராலையும் முடியாது. பைரோனியம் பவர் தயாரானதும் யூனிவர்ஸோட டைமை ட்ராப் பண்ணதும் நான் மொத்த யூனிவர்ஸையும் ஆக்கிரமிச்சிருப்பேன். வேதா சிட்டில இருக்கிற மக்கள் அவ்வளவு சுலபமா நமக்கு சால்ட் கொடுத்துருவாங்களா? நாம அவங்கள சால்ட்ட குடுக்க வைக்கிற மாதிரி செய்யணும். ஆதி, சீக்கிரம் வா, டிஃபன் ரெடியா இருக்கு. அம்மா, எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது. நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வந்து சாப்பிடுறேன். ஆதி, ஆதி, ஐயோ, இந்த பசங்க இருக்காங்களே. எவ்வளவு அழகான இடம் இல்ல? சோ गाइस, ஐஸ் ஸ்கேட்டிங் எல்லாரும் ரெடி ஆயிடுங்க. பை. சீக்கிரம் வாங்க, என்ன ரொம்ப நேரத்துக்கு வெயிட் பண்ண வச்சிடாதீங்க. பாய் தேவா. சீக்கிரமா ஓடுப்பா. சிவா, காப்பாத்து.
தேங்க்யூ சிவா, இந்த யூடி கிட்ட இருந்து எங்களை காப்பாத்தினதுக்கு. யூடி 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 வெளியே வருவியா மாட்டியா? Hey guys, உங்களை பார்த்ததுல சந்தோஷம். யூடி, நீ சும்மாவே இருக்க மாட்டியா? இது ஐஸ் மான்ஸ்டர் பா. வாவ் சிவா, உண்மையிலே சூப்பரா பண்ண. சிவா காப்பாத்து, சீக்கிரம் காப்பாத்து. எவ்வளவு கொடூரமான கனவு. தப்பிச்சேன்டா சாமி. இது அதே ஐஸ் மான்ஸ்டர் ஆச்சே. இது ஏன் கனவுல வந்தது, இங்க எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே. முதல்ல இந்த சிவா கிட்ட போய் சொல்லணும். வாங்க பசங்களா, வீட்டுக்கு போகலாம், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இவ்வளவு பெரிய மான்ஸ்டர் எங்க இருந்து வந்துச்சு? அது ஏதோ ஒரு மான்ஸ்டர். அந்த மான்ஸ்டர் எங்க இருந்து வந்திருக்குன்னு தெரியல. சாரி गाइस, இந்த ஐஸ் மான்ஸ்டர் என்னோட இமேஜினேஷனோட ரிசல்ட். என்ன பேசிட்டு இருக்க ஆதி? நான் சொல்றத நம்புங்கப்பா. சிவா சீக்கிரமா ஏதாவது பண்ணு, இல்லனா இது நம்ம ஊரையே காலி பண்ணிடும். அவளையா படாதீங்க பசங்களா. நான் சுடி பிடிச்சி பாட ஆரம்பிச்சேன்னா பாறையே சவுடு பொடியாகும். இந்த ஐஸ் மான்ஸ்டர் எனக்கு ஏமாத்துறோங்கிறேன். நான் அவரை தடுத்து நிறுத்தணும். தாத்தா நில்லுங்க.
இப்படி போனா நான் எப்படிப்பா பாடுவேன்? எப்ப பாரு பாடி நமக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டியது, எப்ப தேவையோ அப்ப பாடாம இருந்தும் நமக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டியது. ஜீவா, நான் இவரை பத்திரமா வீட்டுக்குள்ள கொண்டு போறேன். உள்ள கொண்டு போங்க, இல்லாட்டி நான் எப்படி பேசுவோம்ப்பா? என்ன பண்ண நீ? நான் தான் ஜீப் ஓட்டிக்கிட்டு இருக்கேனே, கண்ணை மூடலாமா? சாரி சார். எந்த லட்டு சிங்கி இருக்கிற இடத்துல நீங்க எல்லாம் ஏன் ரோட்ல உட்கார்ந்து இருக்கீங்க? பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க, அத அப்படியே கிழிச்சு தொங்க விட்டுறேன். இப்ப புரிஞ்சது நீங்க எல்லாம் இப்ப இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு. ஆகா, என்னது இது? லட்டு சிங் அங்கிள், அது ஒரு ஐஸ் மான்ஸ்டர். அது ஆதியோட ட்ரீம்ல இருந்து வந்திருக்கு. அங்க பாருங்க, அந்த மான்ஸ்டர் நம்ம பக்கம் தான் வந்துட்டு இருக்கு. ஓடுங்க. இப்போ என்ன பண்றது? பசங்களா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. ஏன் நான் இந்த இடத்துல லட்டு சிங்கி இருக்கேன். பெடராம் அங்கிள், நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? எழுந்து கிடக்கிறது நானே, விசாரிக்கிறது அவனுங்க. சார், ஆமா நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார்? ஈய ஓட்டிக்கிட்டு இருந்த ஈயும் கொசவையா? இந்த ஐஸ் மான்ஸ்டரை அழிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குன்னா அது ஐஸை மெல்ட் பண்றது மட்டும்தான். நானும் எப்படிப்பா? சால்ட், அதாவது சோடியம் குளோரைட், ஐஸோட டெம்பரேச்சரை கம்மி பண்ணி அதை அப்படியே மெல்ட் பண்ணிடும். இவ்ளோ பெரிய மான்ஸ்டரை நம்ம மெல்ட் பண்ணணும்னா அதுக்கு நம்மளுக்கு நிறைய சால்ட் தேவைப்படுமே. சிவா, அந்த ஐஸ் மான்ஸ்டரை உருக்குறதுக்கு தேவையான உப்பு எங்க இருக்குன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஐ நோ. கிரேட். அப்ப நான் அந்த மான்ஸ்டரை டிஸ்ட்ராக்ட் பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு ரோட்ல சால்ட்டை போட்டு வைங்க. ஆல் தி பெஸ்ட் பா. இப்ப கூட டைம் இருக்கு, நீ இங்க இருந்து போயிடு. இல்லனா நீ அப்படியே தண்ணியா ஆயிடுவ, தெரிஞ்சுக்கோ.
சிவா திரும்ப வந்துட்டா. ஏ இந்த வலையில அந்த மான்ஸ்டர் மாட்டிக்கிச்சு. சார் அது கட்டறத பார்த்தா அப்படியே கட்டி கட்டி வெடிச்சிரும் போல இருக்குது சார். சார் சீக்கிரமா வண்டி எடுங்க. அது தண்ணியா மாறிடுச்சு. நம்ம சுனாமில மாட்ட போறோம். மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் இது இன்னும் டேஞ்சரஸான ஒண்ணா ஆயிடுச்சு. அது ரிவர்க்குள்ள போறதுக்குள்ள நான் தடுத்தாகணும். சீக்கிரமா அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின்ஸ் எல்லாம் நான் ஓபன் பண்ணி ஆகணும். யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஹலோ வேதா சிட்டி, நான் தான் டாக்டர் த்ரில். எல்லாரையும் ஆக்கிடுவேன் chill. From the one and only Storm Falcon. I hope ஆதித்யாவோட ட்ரீம்ல இருந்து வந்த மான்ஸ்டரை சந்திச்சதுல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா த்ரில்லிங் அண்ட் சில்லிங்கா இருந்திருக்கும். என்ன சரிதானே? அப்போ நீங்க தான் இந்த மான்ஸ்டரை அனுப்புனீங்களா? உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு வேதா சிட்டியோட மொத்த சால்ட்டும் வேணும். சால்ட்டா? இம்பாசிபிள். வெல், உங்ககிட்ட எங்களோட டிமாண்ட்ஸை நிறைவேற்றுறதுக்கு கடைசி 48 hours மட்டும் தான் இருக்கு. இல்லனா நான் ஒரு பையனோட கனவுல இருந்து இல்ல, எல்லா பசங்களோட கனவுல இருந்தும் மான்ஸ்டர்ஸ் வெளியே அனுப்புவேன். அவங்க உங்க வேதா சிட்டியவே அழிச்சிருப்பாங்க. Have a great night. Over and out. அம்மா, இது யாரு? இப்ப நம்ம என்ன பண்றது? ஓஹோ, அதான் விஷயமா? அந்த ஏலியன்ஸுக்கு நம்ம கிட்ட இருந்து தேவையானது நம்மளோட உப்பு, அதுதான் வேணுமா? அடா, இது ரொம்ப சிம்பிளான டிமாண்டுப்பா. அவங்க கேட்டதை கொடுத்துடலாம். நம்ம ஊர்ல தான் நிறைய சால்ட் இருக்குல்ல, கொடுத்துடுங்க. இல்ல யூடி, இது ஒண்ணு அவ்வளவு சிம்பிள் இல்ல. சால்ட் கிடைக்கணுங்கிறதுக்கே இவ்வளவு பிரச்சனை வருதுன்னா சால்ட் கிடைச்சா இன்னும் என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரும் பாருங்க. ராமன் டியூட்டி ரிப்போர்ட்டிங் சார். இப்ப நம்ம முதல்ல அது இந்த சால்ட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகுதுன்னு கண்டுபிடிச்சாகணும். சரியா சொன்ன சிவா. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு தப்பான பிளான் இருக்கு. அவங்களோட பிளானட்ல சால்ட் கிடைக்காது.
அவங்களுக்கு வைப்ரேனியம் பவுடரை தயாரிக்கிறதுக்கு ஒரே ஒரு இன்கிரிடியன்ட் மட்டும் தான் இல்ல. அந்த பவர் மட்டும் கிடைச்சதுன்னா அதை வச்சு அவங்க யூனிவர்ஸோட டைமையே ஸ்டாப் பண்ண முடியும். அதை பயன்படுத்தி அவங்க ஒட்டுமொத்த யூனிவர்ஸையே ஆளணும்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா நாம அதை கண்டிப்பா நடக்க விடக்கூடாது. ஜெட்பேக்க பார்த்து ஹேண்டில் பண்ணு, இல்லனா அப்படியே பறந்துடுவ. அட என்னப்பா பண்றீங்க? அம்மா, இது என்னது? காய்ஸ், உங்க யாருக்கும் ஒண்ணும் ஆகல? சிவா, நீ அந்த ஜெட் பேக் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப அந்த ஸ்டார்ம் ஃபால்கன் கிட்ட எப்படி போறது? சிவா, எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பாரு. அது என்னது ரேவா? இது ஒரு ரிங் சிவா. இது மேல இருக்கிற மண்ணெல்லாம் முதல்ல சுத்தம் பண்றேன். ஹாய், நான் தான் ஜார்ஜ். நான் மில்கி வே கேலக்சியோட டிரான்ஸ்போர்ட்டர். நீ மில்கி வேல எந்த கேலக்சிக்கு போக விரும்புற? பரவாயில்லையே, இவர் நம்மளோட ப்ராப்ளமே சால்வ் பண்ணிட்டாரு. உங்களால ஸ்டார்ம் ஃபால்கன் வரைக்கும் எங்களுக்கு லிஃப்ட் கொடுக்க முடியுமா? சொல்லுங்க. கண்டிப்பா. இங்க வந்ததுக்கு நன்றி. ஆனா நீங்க எப்படி நாங்க இருக்கிற இடத்துக்கு வந்தீங்க? நீதானே என்ன கூப்பிட்ட? வேணாம், நான் கிளம்பிடுறேன். சும்மா கிண்டலுக்கு சொன்னேன். இது ஒரு இன்டர் கேலக்சியோட ரைடு ரிங். அப்படியா? இதோட சிக்னல் கிடைச்சதும் க்ளோஸ்ல இருக்கிற ரைடர் பிக்கப் பண்ணியே ஆகணும். என்னால அதை நம்பவே முடியல. என்னோட இந்த ரிங்ல இருந்து வந்த சிக்னலால நீங்க எங்க எல்லாரையும் ஸ்டாம் ஃபால்கன் கிட்ட கூட்டிட்டு போக போறீங்களா? வாவ், அப்படின்னா நாங்களும் இதுல ஏறி உட்கார்ந்து மில்கி வேல எங்க வேணாலும் சுத்தலாமா? நோ 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 நோ, ஒரு ரிங்கே ஒரு ரைடு. அது மட்டும் இல்லாம இந்த ரிங் அவ்வளவு சுலபத்துல கிடைக்காது. அது சரி, உங்களுக்கு எப்படி எங்களோட பாஷை தெரியும்? டிரான்ஸ்டானிக்
என்னோட டிரான்ஸ்லேட்டர். இது மில்கி வே கேலக்சியோட எல்லா பாஷையும் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். சரி கிளம்பலாமா? ஏன்னா என்னால 2 பேருக்கு மட்டும்தான் ரைடு கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ரிங்ல யாரும் ரைடு கொடுத்தாங்களோ அவங்க கண்டிப்பா கூட வந்தே ஆகணும். இல்லனா ரைடு கேன்சல். பாய் தேவா, பாய் சிவா. வெல்கம் வெல்கம். இந்த ஜாட்டோட ஸ்பேஸ்ஷிப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். வெல்கன்குள்ள 2.0.04 சிப் இருக்கு. நீ ஸ்பேஸ்ஷிப்போட கண்ட்ரோல் ரூமுக்கு போய் இந்த சிப்பை டிஸ்க் லொகேஷன் சிப்ல பிளக் இன் பண்ணணும். அப்பதான் உன் மிஷன் கம்ப்ளீட் ஆகும். அதுக்கப்புறம் டாக்டர் த்ரில்லோட ஸ்பேஸ்ஷிப் நிரந்தரமா உங்க கேலக்சியை விட்டு போயிடும். ஆனா எப்படி? நாம அவங்களுடைய டிஸ்லோகேஷன் டிரைவை வச்சு அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட ரொம்ப தூரத்துக்கு அனுப்பி வச்சிடலாம். ரைட். அப்புறம் இந்த கிளாஸையும் போட்டுக்க. எப்போ உனக்கு நிலைமை சாதகமா இல்லையோ அப்ப இந்த கிளாஸ போட்டுக்குங்க. ட்ரஸ்ட் மீ. ஓகே, இப்ப கிளம்பலாம். வாங்க. ஸ்டாம் வால்கன் சோல்ஜர்ஸோட ஹாலோகிராம். ஓ ஹே. வாவ், இது ரொம்ப பிரமாதமா இருக்கே. நம்ம சைஸும் பெருசாயிடுச்சு. ஐ ஹோப் யூ சக்சீட். டாக்டர் த்ரில்லு கிட்ட இருந்து விடுதலை அடைஞ்சது உங்களுக்கு மட்டும் இல்ல, கேலக்சில இருக்கிற பல பேர் சந்தோஷப்படுவாங்க. ஓகே, டெலிபோர்டேஷனுக்கு ரெடியா? சரி, உள்ள வா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கொடுத்த ஐடியாவையும் கேஜெட்டையும் சரியான நேரத்துல நீங்க யூஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே. ஹாலோகிராம் 15 நிமிஷம் மட்டும் தான் இருக்கும். இதை உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். கம் ஆன் ரேவா, வழி கிளியரா இருக்கு. சிவா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டென்ஷன் ஆகாத ரேவா, அவங்களால நம்மள கண்டுபிடிக்க முடியாது. நாமளும் அவங்க கூட எப்படியாவது ஜாயின் பண்ணியே ஆகணும். அதோட நாம கண்ட்ரோல் ரூம் எங்க இருக்குன்னு தேடணும். வா ரேவா, அவங்கள ஃபாலோ பண்ணி போகலாம். நீங்க எதுக்கு இவ்வளவு ஸ்லோவா வரீங்க? ஃபாலோ மீ. சிவா, அங்க பாரு, அங்கேயே சோல்ஜர்ஸ் இருக்காங்க. இங்க செக்யூரிட்டி டைட்டா இருக்கு. நீ டென்ஷன் ஆகாத, பேசாம எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணு. என்னாச்சு சிவா? கண்ட்ரோல் ரூம் அந்த பக்கம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அந்த பக்கம் போறேன், நீ இந்த பக்கம் போ. வா, வழி கிளியரா இருக்கு. நம்ம கண்ட்ரோல் ரூமுக்கே போயிடலாம். டென்ஷன் ஆகாம என்ன ஃபாலோ பண்ணு. வெயிட், பாஸ்போர்ட் ப்ளீஸ். பாஸ்போர்ட்டா? ஆனா அது என்னன்னு கொஞ்சம் பாரு. சிவா, டோர் ஓபன் பண்றதுக்கான ஆக்சஸ் கார்டு கிடைச்சிருச்சு. வெல் டன் ரேவா. நாம சீக்கிரமா அந்த சிப்பை தேடியே ஆகணும்.
இதுவும் இல்ல. எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. வா ரேவா, எனக்கு என்னமோ இங்க எதுவும் கிடைக்கும்னு தோணல. நம்ம வேற இடத்துக்கு போய் தேடி பார்க்கலாம். ஓகே சிவா, போலாம். அட, என்னாச்சு? என் Dress எங்க போச்சு? சிவா கிட்ட சொல்லி ஆகணும். நில்லு நில்லு சிவா, நில்லு சிவா. என்னாச்சு ரேவா? முதல்ல என் கூட வா சிவா. சிவா, நம்மளோட டிஸ்கைஸ் காணாம போயிடுச்சு பாரு. டோன்ட் வரி ரேவா, நம்மளோட மிஷன்ல நாம கண்டிப்பா வெற்றி அடைவோம். இது எப்படி பாசிபிள் ஆக முடியும்? ஆமா, இவங்க 2 பேரும் யாரு? எங்க இருந்து வந்திருக்காங்க? ரேவா, அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரையும் சீக்கிரம் பிடிங்க. லேசர் ஆக்டிவேட்டட். சிவா, இப்போ என்ன பண்றது? ரேவா, தள்ளி போ. ரேவா, அங்கிருந்து நகர்ந்து போயிடு. சிவா, இந்த பக்கம் வா. சிவா, இந்த லேசர் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்குது? இப்ப என்ன பண்றது சிவா? அவர் என்கிட்ட ஒரு கிளாஸும் கொடுத்து அனுப்புனாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, நிலைமை கையை மீறி போகும்போது இந்த கிளாஸ போட்டுக்கோன்னு. சிவா, இது உனக்கு சூப்பரா இருக்கு. நம்ம உயிரே ஆபத்துல இருக்கு. ஆனா நீ என்னடானா? சரி, இந்த கிளாஸ் என்ன பண்ணுதுன்னு நாம பார்க்கலாம். சிவா, உனக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லு. ஒண்ணும் தெரியல. என்னது? ஆமா ரேவா, எல்லாமே டார்க்கா இருக்கு. ஒண்ணுமே தெரியல. சிவா, எதுவுமே தெரியலனா அதுல இருந்து எப்படி நீ தப்பிக்கிற? எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த கிளாஸஸ் நம்மளோட பசில் சென்சஸ் எந்த அளவுக்கு ஷார்ப் ஆக்கும்னா நமக்கு சைட்டோட அவசியமே இருக்காதுன்னு. சூப்பர் சிவா, அப்ப நம்ம தப்பிச்சிடலாம்னு சொல்லு. அவங்கள நாலா பக்கமும் சுத்தி வளைச்சிடுங்க. சிவா, இப்ப என்ன பண்றது? ரேவா, ஜாக்கிரதை. என்ன இப்படி ஆயிடுச்சு? ஐ அம் சரண்டர். வா ரேவா, இப்ப போய் நாம தேடலாம். ஓகே சிவா, போலாம். அந்த பையன் ரொம்ப புத்திசாலியா இருக்கான். ஆனா நானும் குறைஞ்சவன் கிடையாது. சிவா, இங்க பாரு. இந்த வாய்ப்பு. வெல் டன் ரேவா.
சிவா, பின்னாடி செவரு இருக்கு. நல்லா மாட்டிக்கிட்டாங்க. இது என்ன இடம்? இங்க இவ்வளவு இருட்டா இருக்கு, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. நான் தான் டாக்டர் த்ரில். எல்லாரையும் ஆக்கிடுவேன். அப்புறம் நீங்க எனக்கு குட் நியூஸ் கொடுக்க வந்திருக்கீங்க. உங்க மக்கள் எங்களுக்கு சால்ட் கொடுக்க தயாராயிட்டாங்கன்னு. நெவர். நாங்க அதை என்னைக்கும் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு உங்களோட ஈவில் பிளான்ஸ பத்தி நல்லா தெரிஞ்சிருச்சு. 2.0.0 நம்ம இது தானே தேடிக்கிட்டு இருக்கோம். இப்பவே சொல்லிடுறேன். ஈவில் எப்படி இருக்கும்னு இப்போ உங்க ஆளுங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிரும் சின்ன பையன். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். டாக்டர் த்ரில், நாங்க இன்னைக்கு உங்களை சில் ஆக்குறோம். சிவா, உனக்கு ஒன்றும் ஆகல? எஸ், ஐ அம் ஆல் ரைட். இப்ப நீ தப்பிக்க முடியாது. இத வாங்கிக்கோங்க. எல்லாரும் எங்க போயிட்டாங்க? ரேவா, சீக்கிரம் வா. Oh no. இப்போ என்ன பண்றது? அந்த பக்கம் போலாம். ரேவா, சீக்கிரம். ரேவா, ஜம்ப். நாம இந்த பக்கமா போலாம்.
அங்க பாரு பாரு சீக்கிரம் சீக்கிரம் போலாம் சீக்கிரம். டோர் லாக் ஆயிடுச்சு. இப்ப எப்படி நம்ம உள்ள போறது? இந்த டோர் வேற லாக் ஆயிடுச்சே. டோன்ட் வரி ரேவா, உள்ள போறதுக்கு கண்டிப்பா இன்னொரு வழி இருந்தாகணும். என்ன பண்ற? இப்ப ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. அது என்ன சிவா? உங்ககிட்ட அந்த டெலிபோர்டேஷன் டிவைஸ் இருக்குல்ல? இருக்கு, இந்தா. சிவா, நீ என்னதான் பண்ற? இல்ல ரேவா, நம்ம கிட்ட ரெண்டு கேட்வேஸ் தான் இப்ப மிச்சம் இருக்கு. அப்புறம் மத்த எல்லா என்ட்ரி எக்ஸிட் டோர்ஸும் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்ப இந்த ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நான் இதை யூஸ் பண்ணி எப்படியாவது கண்ட்ரோல் ரூம்குள்ள போயே ஆகணும். அப்படின்னா நம்ம 2 பேர்ல ஒருத்தர் தான் வீட்டுக்கு போக முடியும். ஆனா நம்ம கிட்ட வேற வழியே இல்ல. அந்த டாக்டர் சீக்கிரமா நியூட்ரலைஸ் பண்றதுல வெற்றி அடைஞ்சிருவாருன்னு தோணுது. அதுக்கு முன்னாடி நாம இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட தூரமா அனுப்பியே ஆகணும். இல்ல சிவா, இல்ல, கண்டிப்பா உன்னை விட்டுட்டு நான் போகவே மாட்டேன். சிவா, சிவா, என்ன பண்ற சிவா? பாய் ரேவா. ரேவா, என்னாச்சுப்பா? சிவா எங்க? ரேவா ப்ளீஸ் சொல்லுப்பா, நம்ம சிவா எங்க? இனி சிவா திரும்பி வர மாட்டான். என்ன? சிவா 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 யாராவது இப்ப என்னோட பேரை கூப்பிட்டீங்களா என்ன? சிவா சிவா, வந்துட்டியா? சிவா, நீ எப்படி இங்க எப்படி? நீ போனதுக்கு அப்புறம் நான் கண்ட்ரோல் ரூம்குள்ள போனேன். டிஸ்லோகேஷன் டிரைவை ஸ்டாம் ஃபால்கனோட மெயின் டிரைவ்ல போட்டதுக்கு அப்புறம் டெலிபோர்டேஷன் டிவைஸ்ல இன்னொரு கேட்வே இருக்கிறத நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ரேவா. ஸ்டாம் ஃபால்கனுக்கு டெலிபோர்ட் ஆகும்போது நாம 2 பேரும் கையை பிடிச்சிருந்தோம்ல, அதனால ஒரு கேட்வே தான் யூஸ் ஆச்சு போல இருக்கு. இனிமே டாக்டர் த்ரில்லோட கதை முடிஞ்சது. இனி நாம நிம்மதியா கனவு காணலாம்.